தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 24ஆம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றஞ்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள், இந்த பாடல்ல இந்த கோபியர்களெல்லாம் கண்ணன் எழுந்து நடந்து வருவதை பார்த்து மயங்கி விழுகிறார்களாம். அவன் எழுந்து வந்த அந்த நடையழகும் அவனுடைய வடிவழகிலையும் இந்த கோபியர்கள் மயங்குகிறார்கள், சொக்கி மயங்குகிறான். அப்பேற்பட்ட அழகை கொண்ட கண்ணபிரானை இந்த ஆயர்குல பெண்களும் ஆண்டாள் நாச்சியாரும் போற்றி புகழ்கிறார்கள். அது எப்படி போற்றுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அதாவது உலகளந்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி கேட்டார் இல்லையா, அந்த வரலாற்றை இங்கே நினைவு கூறுகிறார்கள். இந்த 3 அடி கேட்ட வரலாறை ஆண்டாள் நாச்சியார் 3 பாசுரங்களில் எடுத்துரைக்கின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற பாசுரத்திலையும் 17வது பாசுரத்தில் அம்பரம் மூடருந்தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படின்ற பாசுரத்திலும், இந்த பாசுரம் 24வது பாசுரத்திலும் மொத்தம் 3 இடங்களில் அந்த 3 அடி கேட்ட வரலாறை அழகாக விளக்கியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார். அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இப்போ ராமபிரானுடைய அந்த வரலாற்றை நினைவு கூறுகிறார்கள். தென்னிலங்கைக்கு சென்று ராமபிரான் சீதையை மீட்பதற்காக ராவணனின் தலையை கொய்கிறார். அங்க தர்மத்தை நிலைநாட்டுகிறார். நீதி பாதையிலிருந்து எவரொருவர் பாதை விலகுகிறார்களோ அவர்களுக்கு ராவணனின் முடிவுதான் அவர்களுக்கும் அப்படின்றத அழகாக எடுத்துரைக்கின்றார் ஆண்டாள் நாய். அடுத்து பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, முன்ன பார்த்தோம் இல்லையா, கள்ளச்சகடம் காலோச்சி அப்படின்ற ஒரு பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த வரலாற்றை இங்கே ஆண்டாள் நாச்சியார் நினைவு கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணபிரானே போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, கன்று வடிவில் ஒரு அசுரன் வந்தானா, அந்த அசுரனை நின்ற இடத்தில் இருந்தே கைகளாலே சுழற்றி அந்த அரக்கனை கொன்றானாம் கண்ணபிரான். அப்படிப்பட்ட இந்த கழல்களை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். அடுத்த வரியில குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, ஆயர்குல மக்களுக்காக அந்த கோவர்தன மலையை தன் ஒரு விரலால் குடை போல பிடித்து அந்த இந்திரனுடைய மழையிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றினார் இல்லையா, அந்த வரலாற்றை இங்கு நினைவு கூறுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார். அப்பேற்பட்ட உன்னுடைய குணம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, அதாவது யாரெல்லாம் பகைவர்களாக வருகிறார்களோ அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றும் உனது வேல் போற்றி அப்படின்னு சொல்றான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இல்லையா கண்ணபிரான், அந்த வரலாற்றை இங்கு அழகாக சொல்கிறார். அடுத்து என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த புகழையும் பெருமையையும் எல்லாம் எடுத்து சொல்லி இப்பேற்பட்ட கண்ணபிரானை நாங்கள் வணங்க வந்திருக்கின்றோம், அவனிடம் பாடி அவனிடம் பறை கொள்வதற்காக வந்திருக்கின்றோம், நாங்கள்லாம் எங்களுடைய தோழிகளோடு வந்திருக்கிறோம் இல்லையா, எங்களுக்காக இரக்கம் கொண்டு எங்களை அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது. சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருள், இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள் இல்லையா, அப்போது ஒரு புறம் வீணை வாசிக்கின்றார்களாம்.
இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். அதாவது இந்த இசையை கொண்டு அந்த இறைவனை மகிழ்விக்கின்றார்கள். வீணை, யாழ் இதை போன்ற இசைக்கருவிகளை கொண்டு பண் இசைக்கின்றார்களாம் இறைவனை எழுப்புவதற்காக. அடுத்து அதே போல அதே அடியவர் கூட்டத்தில் சில பேர் செய்கின்றார்களாம் அப்படின்னா வேதங்களை ஓதுகின்றார்களாம். ஒரு குழுவில் இருக்கக்கூடியவர்கள் திருமுறை பாடல்களை ஓதுகின்றார்களாம். இதையெல்லாம் ஓதி சிவபெருமானை பள்ளி எழுப்புகின்றார்களாம். அதான் சொல்றாங்க, இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். அடுத்து துண்ணிய பிணை மலர் கையில் ஒருபால். அதாவது மலர்களை கோர்த்து எடுத்து வந்திருக்கிறார்களாம். அந்த மலர் 2 வகையாக நாம் கொள்ளலாம். அதாவது அன்பு அப்படின்ற ஒரு நாரை கொண்டு நமச்சிவாய மாலையை தொடுத்து மனதால அவருக்கு அணிவிக்கின்றார்களாம். கருத்தால அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பூமாலையையும் கொடுக்கின்றார்களாம். அப்படி இந்த 2 வகையாக அகத்தேயும் புறத்தேயும் மாலை தொடுத்து இறைவனுக்காக சமர்ப்பிக்கின்றார்களாம். அடுத்து தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். அது சிவபெருமானை தொழுது கொண்டே அவர்களுடைய பணியை செய்வார்களாம். எது செய்தாலும் சிவபெருமானை நினைத்தே தன்னுடைய எவ்வித செயல்களையும் ஆரம்பிப்பார்கள். அப்படி தொழுகையர் ஒருபால் அழுகையர் ஒருபால். அதாவது சிவபெருமானை நினைத்து நினைத்து அப்படியே அவர்களுடைய கண்ணில் அந்த ஆனந்த கண்ணீர் பெருகும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து துவழ்கையர் ஒருபால். தென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். அதாவது அவர்களுடைய கைகளை தலை உச்சியின் மேலே கைகூப்பி வணங்குகின்றார்களாம். அதை தான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்வார் இல்லையா, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அப்படின்னு சொல்வார் இல்லையா, அதை தான் இங்கே நினைவு கூறுகிறார் மாணிக்கவாசகர். இப்படியெல்லாம் அடியவர்களான நாங்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். சிவபெருமானே காலை புலர்ந்து விட்டது, எங்களுக்காக எழுந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாடுறார். அடுத்து திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி நாங்கள் எல்லாரும் உன்னை எழுப்புகின்றோமே, காலை புலர்ந்து விட்டது, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானே எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அடியவருக்கு அடியவராக வந்திருக்கும் எங்களையும் ஆட்கொண்டு அருள வேண்டும், பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மாணிக்கவாசகர் பள்ளி எழுச்சி பாடுகின்றார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.